Friends, welcome to Ranji's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு டெசர்ட் ஐட்டம் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல ரைஸ் கீர் வந்து எப்படி செய்யலாம்ங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது வந்து ரொம்பவே சுலபமா செஞ்சிரலாம். இப்போ முதல்ல இதுக்கு என்ன இன்கிரிடியன்ட் தேவையானதை நம்ம பார்த்துடலாம். நான் இன்னைக்கு வந்து பசும்பால் எடுத்துர்க்கேன். 2 கப் வந்து பசும்பால் யூஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் இது. இது வந்து ரைஸ் வந்து குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரைஸ் வந்து உங்கள் சாய்ஸ்க்கு தகுந்தாப்புல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். பாதாம் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பாதாம், 2 ஏலக்காய், 2 முந்திரி பருப்பு இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கேன். குங்குமப்பூ வந்து ஒரு பிஞ்ச் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து இனிப்புக்காக நம்ம இன்றைக்கி சுகருக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் அமுலோட மித்தாய் மேட்டுங்கிறத ஒரு கண்டென்ஸ்டு மில்க் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுதான் வந்து இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மில்க் மேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 கப்பு வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். நீங்கள் வந்து நார்மல் பேக்கெட் பால் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 7 to 8 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அதுக்காக குங்குமப்பூ ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ வந்து பாலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து குக் பண்ண ரைஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் குக் பண்ணி வச்சுட்டு இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாலில் கூட வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஆர்டினரி வாட்டரில் தான் வேக வச்சுருந்தேன். குக்கரில் 2 விசில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். நான் இன்றைக்கி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வெர்மிசெலி இருந்தால் கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது பாதி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 2 கப்பு வந்து பால் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு டின் வந்து கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ண போகிறேன். 200 ml. நீங்கள் அந்த அளவு போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த கீரு. இப்போ பாதி கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பேலன்ஸும் ஆட் பண்ணிடுறேன். இதே மாதிரி மில்க் மேடில் கூட உங்களுக்கு கிடைக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கரண்டி போட்டு இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதில் வந்து ஏலக்காய் வந்து நல்லா தட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா திக்காகணும். திக்காகிறதுக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆகும். நான் இதில் இப்போ கொஞ்சமாக வந்து பாதாம் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பும் அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வறுத்து ஆட் பண்ணணுன்ற இல்லை, டேரெக்டாகவே இதில் போட்டுடலாம். உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பிஸ்தா ஆட் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து இந்த கீரோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காகும், அது வரைக்கும் ஸ்டிர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம ரைஸ் கீர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து சூடாக வந்து சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 2 to 3 ஹார்ஸ் வந்து சில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டும் வேறு வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து மேலே நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது கார்னிஷ் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் குங்குமப்பூ வந்து கார்னிஷிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து செய்யறதுக்கு வந்து சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஹார்ட்லி பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் தான் ஆகும் இந்த கீர் செய்யறதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு புது வீடியோவில் புது ரெசிபியோட மீட் பண்ணுறேன். Until then, Ranjini signing off. Thanks for watching the video. Have a nice day.